அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஹவு டு மெமரி ஒரு ஆக்ட், அதே போல் ஹவு டு அப்ரோச் ஃபிலிம்ஸ் கொஸ்டின்ஸ், இது ரெண்டுமே பார்க்க ஒன்றா. எப்படி என்னவென்றால், இப்போ கொஸ்டின் விச் இஸ் த இயர் ஆஃப் த ஃபாரினர்ஸ் ஆக்ட், ஆப்ஷன் 4 இருக்குது. 1945, 46, 50, 47 இருக்குல்ல. ஃபஸ்ட்டு எலிமினேஷன் உண்டு. என்ன, இப்போது இந்தியா வந்து குடியரசு ஆகி விட்டது, அதனால அது இருக்காது, ஃபாரினர்ஸ் ஆக்ட் வராது. இது இந்தியா சுதந்திரம் அடைந்து விட்டது, இதுவும் வராது. எலிமினேஷன் முடிஞ்சிச்சா? இப்போ நியரிங் ஆன்சர் எக்ஸாக்ட் ஆன்சர் வச்சுக்கலாம். இதை இப்போ 1945ல நம்ம ஃபாரினர் நம்ம ஆண்டாங்க, 1946ல ஆண்டாங்க. அப்போ எது கடைசியாக இருக்கும்? இது இருக்காது 45ல. அப்போ கடைசியாக 1946 என்பது தான் இந்த ஃபாரினர்ஸ் ஆக்ட் 1946. இன்னொரு முறை எவ்வாறு நினைவு வைத்துக் கொள்ளலாம் என்றால், ஆல்பபெட்டில் 6க்கு எஃப் வரும். எஃப்னா ஃபாரினர்ஸ் ஆக்ட் என்றும் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா போத் எலிமினேட்டட். ஸ்டெப் 2ல ரிஜெக்ட் நியரிங் ஆன்சர், செலக்ட் எக்ஸாக்ட் ஆன்சர்.